வந்து போயாச்சு. அன்னைக்கு எல்லாரும் இருந்து கூட நான் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய நம்பிக்கையே இருந்தோம். சிறு துளி பெரு வெள்ளமா மாறி பாலத்தையே உடைச்ச மாதிரி சுக்கு நூறா ஆன அந்த நாள்ல நான் ஒண்ணுதான் கத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு வயசு 15 தான். ஒருத்தருடைய 10வது மார்க்கு முழாண்டுடைய மார்க்கு காலத்துல தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுலயும் பெயின் ஆயிட்டேன். எல்லாரும் பார்த்து நீங்க ஒரு மூஞ்சி உன்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு தெரியுமா? இவ்வளவு பெரிய கஷ்டம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு அழுங்க. எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம், நம்மளாலேயும் வாழ முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம். அன்னைக்கு நான் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த உலகத்துல யாருமே சப்போர்ட் இல்லை, நாம தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறமா தான் எல்லாமே. முதல்ல நாமளே காப்பாற்றணும், வேற யாரும் நம்மளை காப்பாற்றணும். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க லைஃப்ல அன்ஹாப்பியா இருக்கீங்களா, லைஃப்ல ஸ்டக்கா இருக்கா, ஒண்ணுதான் காணும். நீங்க இன்னும் கீழே உளுந்த இடத்துலயே இருக்கீங்க. அந்த இடத்த நினைச்சு ஃபீல் பண்ணியிருந்தா இன்னும் நீங்க அங்கேயே தான் இருக்கீங்க. இந்த ரொனால்டோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பால் கீழே விழுந்து அப்படியே உடனே எடுப்போம், அப்படியே பிராச்சனை செகண்ட் அந்த மாதிரி இருக்கணுங்க. நம்பிக்கை தான் தேவை. இதுதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க என்னைக்கு ஐ லாஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? கமெண்ட்ல போடுங்க, படிச்சுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோர்ஸ் நாளைக்கு ஹவு ஐ ரீபில்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படின்ற டாபிக். வணக்கம்.